என் அன்பு தங்கமே, இப்பொழுது நீ ஒரு உறவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த உறவு உனக்கு நல்லதா கெட்டதா என்பதை உன் அப்பா நான் சொல்கின்றேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேள் தங்கமே. நிச்சயம் பின்பு உன்னால் ஒரு முடிவெடுக்க முடியும். நீ யாரோ ஒரு உறவுக்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த உறவு உன்னுடைய மனதை மிகவும் பிடித்த உறவாகவும் உன் மனதிற்குள் மிகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றார் என்பதை உன் அப்பா நான் அறிவேன். நீ நிச்சயமாக அந்த உறவுடன் சேர்ந்தே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சொந்தங்கள், உன்னுடைய நட்புகள், உன்னுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் அனைவரை காட்டிலும் அந்த அன்பு உனக்கு உயர்ந்ததாகவும் மேலாகவும் தெரிகின்றது தங்கமே. தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அனைத்து அன்புமே உனக்கு உண்மையாகத்தான் தெரியும். நீ சிறு வயதில் இருந்தே உண்மையான அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் அந்த உறவு நன்கு அறிந்து வைத்து கொண்டிருக்கின்றது. நீ ஆசைப்பட்ட அந்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றாய். நீ நினைப்பதில் ஏதும் தவறில்லை. ஆனால் அந்த உறவு உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றதா என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் விருப்பத்திற்காக உன் அப்பா எதையும் செய்வேன் என்று நீ நினைக்காதே. நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்திற்காக நான் அனைத்தையும் செய்ய மாட்டேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் செய்வேன். நீ இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கும் அந்த உறவுடன் நிச்சயமாக உன்னால் சேர முடியாது. அந்த உறவு உனக்கு நல்ல உறவாக காலம் முழுவதும் இருக்க போவதில்லை என்பதை நான் அறிந்ததனால்தான் அந்த உறவுடன் நீ சேரக்கூடாது என்று கூறுகின்றேன். அந்த உறவை எப்பொழுதும் நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த உறவை தக்க வைத்து கொண்டால் நிச்சயமாக நீ பல துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும் என்பதை நான் அறிந்ததினால்தான் அந்த உறவிடமிருந்து உன்னை சற்று விலகி வைக்கப் போகின்றேன். அந்த விலகல் உனக்கு வலி மிகுந்ததாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். நீ வாழ்க்கை முழுவதும் வலியை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் தற்காலிகமாக இந்த சோதனைகளை உனக்கு கொடுக்கின்றேன். நிச்சயமாக நான் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் உன் மனதில் வர வைத்துக்கொள். உனக்கு எது நல்லதோ, காலம் முழுவதும் உனக்கு எது சந்தோஷத்தை தருகின்றதோ அதை மட்டுமே நான் செய்வேன். நீ என் மீது நம்பிக்கை கொள். உனக்கு நல்ல உறவுகளை நான் நிச்சயமாக காட்டுவேன். உன் வாழ்க்கை துணையாகவும் உனக்கு வழித்துணையாகவும் ஒரு நல்ல உறவு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் அந்த உறவு தானாகவே உன்னை தேடி வரும். அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.